பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அமைதியாக மக்களை சந்தித்து கையெழுத்து பாமர மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு 3 மொழி சமக்கல்வி வேண்டும் என்பதற்காக 2.5 மணி நேரம் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவினர் சாலைகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு ஆதரவு திரட்டி வரும் சூழலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். 2:30 மணி நேரமாக காத்திருக்கிறேன் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் சமக்கல்வி வேண்டும் என்பதே பாஜகவின் கொள்கை எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்ட பேரணியாக சென்றபோது இங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. 2.5 மணி நேரமாக காத்திருக்கிறேன் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி வரும் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது அங்கு சாலையில் 2 மணி நேரமாக காத்திருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், இதற்கு போதுமான அளவு போலீசார் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாணவர்களுக்கும் சமக்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் கொள்கையாக இருக்கிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வரும் இந்த சூழலில் பாஜகவினர் சாலையில் தற்போது பேரணியில் ஈடுபட்ட போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் பாஜக தொண்டர்கள் பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள். பொதுமக்களை சந்திக்க பாமர மக்களுக்கு முன்மொழி கொள்கை வேணும்னு நாங்க பாமர மக்களை சந்திப்பதை இவர்கள் மறுக்கிறார்கள். பொதுமக்கள் வந்து கையெழுத்து போட வராங்க, அதை இவங்க தடுக்கிறாங்க. எப்படி தடுக்க முடியும்? பொதுமக்கள் எப்படி தடுக்க முடியும்? கையெழுத்து இயக்கம் நடத்த காவல்துறை என்னை அனுமதிக்கவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது அங்கு சூழ்நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தொடர்ச்சியாக பாஜகவின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இன்று இந்த மும்மொழி ஆதரவாக தற்போது கையெழுத்து இயக்கங்கள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில கே நகர் பகுதி, எம்ஜிஆர் நகர் பகுதியில் தற்போது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குவதற்கு தொடர்ச்சியாக காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்கிறோம். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட தற்போது இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த முடியவில்லை என்று தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில சாலை மறியலிலும் தற்போது பாஜகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு நான் இங்கேதான் நிப்பேன், இவங்க அலோவ் பண்ண சொல்லுங்க. நான் இதை நாங்க யாரும் அராஜகம் பண்ணல, அவங்க தான் அராஜகம் இன்று 2 மணி நேரத்திற்கு மேலாக வலியுறுத்தக்கூடிய நிலையில இதற்கான அனுமதி கிடைக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கட்ட அந்த போராட்டங்கள்ல, சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல தற்போது பாஜக பல்வேறு வகையான அந்த போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று இந்த கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது அமைந்த கரையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல அக்கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் இதற்கான இந்த இயக்கத்தை தொடங்கி குறிப்பாக பொதுமக்கள் இடம் இதற்கான விழிப்புணர்வை பெற்று கையெழுத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தற்போது இதற்கான டிஜிட்டல் கையெழுத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த போராட்டமானது நடைபெறக்கூடிய நிலையில இதற்கான அனுமதி என்பது முறையாக வழங்கப்படவில்லை. குறிப்பாக காவல்துறையினர் இதற்கான அனுமதி மறுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தற்போது இந்த போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கப்படாத நிலையில
பாஜகவினர் இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகளை போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. வேல்